எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிஃப்டி பார்த்துட்டு பரவாயில்லையே 52 பாயிண்ட் ஏறி இருக்கா, ஒரு பசு மாதிரி அமைதியா இருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏதோ சிங்கப்பூர்ல இருந்து சீம சரக்க வாங்கி குடிச்சாப்புல இந்த பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாருங்க, அவன் பண்ண வேலை பாருங்க. மேல 48,400 இங்க, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து ஒரு 47,800 இங்க, மறுபடியும் 48,300 இங்க, மறுபடியும் க்ளோசிங் 48,100 இங்க. உண்மையிலேயே வந்து நம்ம ஏதோ நிஃப்டி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் நான் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தேன், அப்படியே தெரிச்சிட்டேன். உண்மையிலேயே பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றவங்க மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் டெய்லியும். சரி, அதை விடுங்க நண்பர்களே. இங்க பாருங்க, உங்களுடைய ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையில எது நீங்க பெண்ண மிகப்பெரிய தப்பு, எதுக்காக நீங்க அதிகமா வருந்துறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஷேர்களை பார்க்கறேன், அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் லாபத்துல வித்து விட்டுறேன். கடைசியில பார்த்தா அவனுங்க எல்லாம் உச்சாணி கொம்புல போய் உட்காந்துக்கிறானு. சோ நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய வருத்தம் எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாள் சில ஷேர்களை வைக்கலையே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு. அப்படி வச்சிருந்தேன்னா பல ஷேர்கள் வந்து டபுள் ஆயிருக்கும். நண்பர்களே, இப்ப நம்ம ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போறோம். இந்த HDFC பேங்க் அப்படின்றது கடந்த 5 வருஷ பீரியட்ல கடைசி 3 வருஷத்துல 2021க்கு அப்புறமே ஒண்ணு பெருசா ஏறல. அதே மாதிரி இந்த ரிலையன்ஸும் பாத்தீங்கன்னா 2021ல இருந்து பெருசா ஏறல. இன்ஃபோசிஸும் பெருசா, இன்ஃபேக்ட் அவன் இறங்கியிருக்கான், ஏராட்டியும் தொலைது இறங்கியிருக்கான். ICICI பேங்க்கும் பெருசா ஏறல. இப்படி மட்டும் நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த பெரிய ஆளுங்க 4 பேரும் யாரும் தெரியுங்களா, சாதாரணமான ஆளு கிடையாது. இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ்லயே வந்து ரொம்பவுமே ஹெவி வெயிட்டேஜ் ஆன ஆளுங்க. 3 வருஷம் இவனுக்கு ஏறாமையே நம்மளுடைய நிப்டி வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு, 101% ஏறி இருக்கு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா 17,000 இருந்து 22,000 வரைக்கும் இப்ப ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஹெவி வெயிட்டேஜ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த வருஷத்துல 20% மட்டும் ஏறிட்டா நம்மளுடைய நிப்டி வந்து 30,000 போறத எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ நான் மறுபடியும் வருத்தப்பட விரும்பல. என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் அப்படின்றது இந்த வருஷத்துல நான் பண்ணக்கூடாதுன்னு, என்னாலும் சரி லாங் டேர்முக்கு வாங்கின ஷேர்ஸ் வந்து நிப்டி 30,000 போற வரைக்கும் கையில ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற முடிவோட வந்திருக்கேன். எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை போட்டு உடைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஒரு நண்பர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஒருத்தர் 3 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. பேசாம அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் தொடர்ந்து ட்ரேடிங் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, நேத்து ஆல்மோஸ்ட் 95 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டுட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காப்ல. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நண்பர்களே, நம்மளுக்கு வந்து நஷ்டம் அப்படின்றது வந்து வரக்கூடாது. இப்ப நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க, ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷம் கூட லாபத்தில் நீங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் தான், மந்த்லி, வீக்லி, குவார்டர்லி அப்படின்ட்டு. அதுக்குள்ள நீங்க ஜெயிச்சு வெளியே வரணும், அது ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்து இருங்க. நீங்க ஈக்விட்டியில சம்பாதிச்சதை கொண்டே ஆப்ஷன்ல விட்டுறாதீங்க நண்பர்களே. அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வர்றதுக்கு கூட வெயிட் பண்ணலீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த IRCTC பாருங்க, இப்ப 905 அப்படின்றது வந்துட்டான். ஆல்மோஸ்ட் இவன் கீழே எவ்வளவு போயிருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிட்டான். சோ ஒரு நல்ல ஷேர், அவன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா மாறிட்டான். பட் பரவாயில்ல, இருந்தாலும் மறுபடியும் அமாவாசை வரப்போது, அடுத்தது பௌர்ணமி வரப்போது. ஆனா அந்த நாளுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. சரி பரவாயில்ல, இந்த IRCTC எப்படி பார்த்தாலும் மோனோபோலி அப்படிங்கிறாங்க, லாபகரமான கம்பெனியாகவும் இருக்கு, எதுக்கும் நம்பிக்கையா உட்கார்ந்துருப்போமே அப்படின்னு நம்பிக்கையா உட்கார்ந்துருந்தவங்க, ஏவரேஜ் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு வந்துட்டாங்க. சோ நீங்க வாங்கின ஷேர் எங்காவது ஏறாம இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா? இறங்கினாலும் மறுபடியும் ஏறத்தான் செய்து நல்ல ஒரு லாபகரமான கம்பெனி வாங்கும் பொழுது என்ன நீங்க வெயிட் பண்ணணும். எல்லா நாளும் அமாவாசை கிடையாது, எல்லா நாளும் பௌர்ணமி கிடையாது, அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படிங்கறத இந்த IRCTC ஷேர் நம்மளுக்கு சொல்லி தருது. உண்மை சொல்லு, உன்கிட்ட என்னதான் சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரட்டன் இந்தியா அப்படின்ற ஷேர் நம்ம பாக்குறோம். அவன்கிட்ட கடன் வந்து ஏகப்பட்ட கடன் அப்படின்றது இருக்கு. சரி, அவனுடைய வருமானமாவது நல்லா இருக்கா? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றதுக்குலாம் வந்து நல்ல ஒரு 20% மேல சம்பாதிச்சு தரானா ஒரு growth கம்பெனியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனா சார்ட்ல மட்டும் நம்ம போய் பார்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கான். 35 ரூபாய் எங்க, 80 ரூபாய் எங்க, அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல போனா 100 ரூபாய் போய் தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிஐஸ் விவரமா இன்னும் அதுல ஆட் பண்ணவே இல்லை. ஸோ டிஐஸ் எல்லாம் ரொம்பவுமே பார்த்து ரொம்ப சூதானமா இருப்பாங்க போல. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் இல்லை. ஷேர் மார்க்கெட்ல அது ரேலி ஆயிருக்கு, பிளஸ் அது இருக்கக்கூடிய செக்டர்ல வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கான். நண்பர்களே, லோ லெவல்ல ஒரு நல்ல ஷேர் லோ லெவல்ல வருதா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த எஸ்காட்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவனுடைய கடந்த 3 வருட காலமா அவன் என்ன பண்றான்னா ஒரு ரைசிங் ட்ரெண்ட்ல இருக்கான். அந்த ரைசிங் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான்.
இன்னைக்கு பார்த்தா நல்ல ஹெவியான ஃபால் தான், சமீபத்தில் நல்லா இறங்கி வர்றான். ஆனாலும் நீ இறங்குறது பத்தாதையா அப்படின்ற மாதிரி 3431 இருந்து இப்ப 2800 500 இறங்கிட்டான். பட் இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு 500 ரூபாய் இறங்கி 2300 வரும்போது தான் ஒரு நல்ல அருமையான சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இதை வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இடையில யாரும் இதைய மாத்தி விட்டுறக்கூடாது. நல்ல அருமையா நம்மளுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி நல்ல அருமையான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இடையில எவனும் பூந்து இதை களைச்சு விடாம இருந்தா சரி. நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏஸ்டெக் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற கம்பெனியும் ஒரு நல்ல சப்போர்ட் ரேட்ல இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் 2200 ரூபாயெல்லாம் போயிருக்கான். இப்ப சமீபத்தில் 2023 1000 ரூபாய் வந்துட்டு 1500 ரூபாய் போயிட்டு மறுபடியும் 1000 ரூபாயில வந்து விழுந்திருக்கான். இந்த கம்பெனில என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா கடன்லாம் அதிகமா வச்சிருக்கான். ஸோ அதனால ஆப்வியஸ்லி அது அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடையாது. பட் அட்வான்டேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு இருக்கீல, டிஐஸ் வந்து ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல எல்லாம் வந்து வெறும் 0.5% 2% வச்சுக்கிட்டு இருந்தவங்க சமீபத்தில் 3 வருஷமா 10% அப்படின்ற மாதிரி ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நம்பிக்கையில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஸோ இந்த ஷேர் திரும்பி ஏறி வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு நன்மையா தான் இருக்கும். நண்பர்களே, ஏறிட்டே இருக்கிற ஷேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் நல்ல அருமையான ரேட்டு கிடைச்சா. கீழே நம்ம 90 ரூபாய் ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது எப்ப கோவிட் சமயத்துல. அதுக்கப்புறம் 2023 200 ரூபாய் கிடைச்சா. இப்ப ஒரே வருஷத்துல பணத்தை டபுள் பண்ணி விட்டான். இந்த வேகத்துல போனா கூடிய விரைவில் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள 1000 ரூபாய் போற கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவை மெடிக்கல் மேல ஏறி இருக்கான், அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஏறி இருக்கான், ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் டபுள் ஆயிருக்கு, ட்ரிபிள் ஆயிருக்கு, மேல ஏறிட்டே போயிருக்கு. அப்ப அந்த வகையில இவன் 1000 ரூபாய் போவானா 4-5 வருஷத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு வருது. சமீபத்தில் இதுல ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, இவங்களோட இந்தியா பிசினஸ் ஜிசிசி பிசினஸ் செக்ரிகேட் பண்றதா நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்க்கு அப்புறமே இவன் ஸ்ட்ராங்கா ஏறிட்டு இருக்கான் அப்படின்னா ப்ராபப்ளி 1000 ரூபாய் வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். நண்பர்களே, நம்ம சென்னை கம்பெனிங்க, நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிங்க மனசு எப்படி விசாலமா இருக்குன்னு பாருங்க. அதாவது சென்னை பேஸ்டு இந்த ஐடியாஸ் 2 ஐடி அப்படின்ற கம்பெனியில வந்து நீங்க யாராவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே சட்டக்காலரை நிமித்தி விட்டுக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டேட்டா அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்காங்க. இது ஷேர் மார்க்கெட்ல இல்ல, பட் இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து போன வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாருதி கார் வந்து அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. இங்க திருப்பூர்ல வந்து 1 மாசம் சம்பளம் 2 மாசம் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. பட் இந்த ஐடியாஸ் 2 ஐடி அப்படின்றவங்க போன வருஷம் 100 மாருதி கார்கள் வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, எங்க கம்பெனில மொத்தம் 100% ஈக்விட்டி ஷேர் இருக்குன்னா 33% கொடுக்கறதுக்கு ரெடி. அதாவது ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு வந்து ஆல்ரெடி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. சோ அந்த கம்பெனிக்கு எவ்வளவு மனசு இருக்கு பாருங்க அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர்ஸுக்கு. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது மற்ற கம்பெனில இந்த மாதிரி அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஈசாப்ஸ் முறையில கொடுப்பாங்க. அப்படி இல்ல அந்த கம்பெனி விட்டு வெளியே போற மாதிரி இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸோட கொடுப்பாங்க. பட் இவங்க கொடுக்கறது எப்படின்னா, நீங்க அங்கிருந்து வேற பக்கம் போனாலும் உங்களுக்கு அந்த கம்பெனில அந்த பங்கு தொடரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ஒரு பிக் சல்யூட் இந்த கம்பெனியுடைய ஓனர்களுக்கு. என் போர்ட்போலியோ எடுத்து பார்த்தா வதன்னு நிறைய ஷேர் இருக்கு. நான் அந்த ஷேர்களை எல்லாம் பார்த்து கேட்டுக்கிறது ஒண்ணுதான், எனக்கு நீ லாபத்தை கொடு, டிவிடெண்டை கொடு, ஸ்பிளிட் கொடு, போனஸ் கொடு, நல்ல நியூஸ் ஏதாவது இருந்தா கொடு, ஆனா நஷ்டத்தை மட்டும் கொடுக்காத, எங்களால தாங்க முடியாது அப்படின்றத நான் வச்சுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை. நான் அதுக்கேற்ற மாதிரி ஷேர்கள் தான் எடுத்திருக்கேன். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்கள், ஏதாவது குவார்டர்லி ப்ராஃபிட்டபிளான நியூஸ் கொடுக்கக்கூடிய ஷேர்கள், நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதையும் தாண்டி மைனஸ்ல போனான்னா தலையில துண்டை போட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்பெக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கம்பெனி. அதாவது இவங்க எக்ஸ்போர்ட் பண்றது வந்து இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கம்பெனில என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, இப்போதை வரைக்கும் இவன் லாபகரமா தான் இருக்கான் நம்ம பார்க்குற வரைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்ல போய் பார்த்தோம்னா இதுல ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஐஎஸ் நம்பிக்கையா பணம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து லாபகரமா இயங்கி கொண்டு இருக்கு. இவனுடைய ஹையஸ்ட் பிரைஸ் எல்லாம் 1000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கா 2018. இப்ப 235 ரூபாயில இருக்கான். ஒருவேளை இவன் வந்து துடிக்கிற மாதிரி காட்டுறான், ஒருவேளை பிரேக் அவுட் ஆகி மேல வந்ததுன்னா 2023 22 ஹை பிரைஸ் 340 வந்ததுன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதானி போர்ட் வந்து இன்னைக்கு டாப் பர்ஃபார்மரா வந்திருக்கான் நிப்டி 50 இண்டெக்ஸ்ல. அது ஒண்ணுதான் இன்னைக்கு பெரிய விஷயம், மற்றபடி எல்லாமே சுமாரான விஷயங்கள் தான். நண்பர்களே, இந்த குவாண்ட் ஏஎம்சி வந்து ஓரளவுக்கு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டா தான் இருக்கு. அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கன்சம்ப்ஷன் ஃபண்ட் அப்படின்றத லான்ச் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜீரோதால போனீங்கன்னா குவாண்ட் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் அப்படின்றது லான்ச் பண்ணிருக்காங்க.
இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சமீபத்தில் இவங்க நிறைய ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு குவாண்ட் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது இப்ப NAV 13.59 ரூபா இருக்கு. 10 ரூபாய்க்கு வந்தது. எப்ப வந்தது 10 ரூபாய்க்கு? போன வருஷம் மே மாசத்துல 10 ரூபாய்க்கு வந்தது. இப்ப நம்மளுக்கு ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு 30% லாபத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த கன்சப்ஷன் ஃபண்டும் அதே மாதிரி ஒரு 20% அடுத்த வருஷத்துக்குள்ள லாபம் சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இது ஒரு அட்ராக்டிவ் தீம்ல தான் இந்த கன்சப்ஷன் ஃபண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. நண்பர்களே, சில ஷேர்கள் நல்ல ரேட் வருவான்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்ல தூக்கி வச்சா அவனுக்கு வரதே இல்லை. இங்க பாருங்க, இந்த APL அப்போல்லா வந்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அழகா இவனுடைய ட்ரெண்டின் படி கீழே சப்போர்ட்டுக்கு வந்தான்னா 1260 ரூபாய்க்கு வரணும்னு நான் ஆசையா கோந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரே நாள் அப்படியே லேசா திருப்பி விட்டான். விடமாட்டேன், நான் ஓடி போய் வாங்குறவனு இல்ல, என் இடத்துக்கு வந்தா தான் நான் உன்னை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கம்முன்னு விட்டுட்டேன் அந்த APL அப்போல்லாவை. இந்த ட்ரைடன்ட் ஷேர் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு போல. அவனுக்கு பிரேக் அவுட் ஆனது ஜூன் மாசம் 33 ரூபாய்க்கு. இப்ப 41 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இது பத்தாது, அவனுடைய பழைய ரேட் 70 ரூபா. கடைசிக்கு ஒரு 50 ரூபா வந்துன்னா கூட இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ட்ரைடன்ட் எனக்கு மனசு சில நேரங்களில் டயர்ட் ஆயிருதுங்க. தீமை தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி சில குட்டி குட்டி ஷேர்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு இல்ல இது ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னு விட்டுட்டு போவோம். உடனுக்கு பின்னாடியே அவன் பார்த்தா 20-30% ஏறிடுறான். இந்த டிஷ் டிவி அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஏறிட்டு இருக்கு. இவனுடைய P&L அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு. சரி, இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராவது பெரிய ஆளுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். பப்ளிக்ல யாராவது பெரிய ஆளுங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி என்னால் பெருசு கண்டுபிடிக்க முடியல. ஸோ எப்படி ஏன் ஏறானுங்கன்னு தெரியல. இந்த டிஷ் டிவி அப்படின்றது சமீபத்தில் 12 ரூபாயிலிருந்து 21 ரூபா வந்துட்டான். அதே மாதிரிதான் இந்த அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சுபெக்ஸ் அப்படின்ற ஷேரும். இவனை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பிரேக் அவுட் 33 ரூபாயில ஒரு பிரேக் அவுட்ல பார்த்தோம், 31 ரூபாயில பார்த்தோம், இப்ப கடைசியில பார்த்தா 39 ரூபாய்ன்னு இருக்கான். சரி பார்க்கலாம். கொண்ட கொள்கை மட்டும் மாத்திக்க கூடாது, லாபம் வர்ற கம்பெனியில தான் முதலீடு பண்ணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம டிஸ்கஸ் மட்டும் பண்ணிட்டு நான் அப்படியே விட்டுறேன். நண்பர்களே, இப்ப இந்த 2024 நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அதாவது நம்மளுடைய இந்திய தேசத்துல பெரும்பாலும் வல்லது எல்லாரும் ஏகப்பட்ட பேர் குடிச்சு அழிஞ்சு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூலா ஒயின்யார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இப்போதைக்கு துடி போட்டிருக்கான். இவனு எதிர்காலத்தில் மற்ற ஷேர்கள் மாற குடியார் அந்த என்ன ஷேர், அது என்ன சொல்றது, எப்படி சொல்லலாம், எப்படி சொன்னாலும் பப்ளிக்கா சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. சோமபானங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி மேல் நோக்கி போற மாதிரி இருக்கான். ஸோ ஒரே ஒரு முறை நம்மளுக்கு வந்து கீழே இறங்குற மாதிரி காமிச்சான். ஒரே ஒரு முறை இந்த கம்பெனி கீழே இறங்குற மாதிரி காமிச்சா 465 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் யூ டர்ன் போடுறப்பவே மறுபடியும் சுதாரிச்சிருக்கணும். மறுபடியும் யூ டர்ன் போடுறப்பவே ஆனா எப்படி பார்த்தாலும் இது ஒரு குழப்பு குட்டி தான். எப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சவங்க அங்கேயும் இங்கேயும் நடப்பாங்களோ அதே மாதிரி இவனு அங்கேயும் இங்கேயும் நடந்து கடைசியில் தெளிவாய் மேல 554 ரூபா வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினா இந்த கம்பெனி 1000 ரூபா வரைக்கும் போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மாதிரி நான் பாக்குறேன். நண்பர்களே, இந்த ஃபினாபி அப்படின்ற ஷேர் வந்து யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு சமத்து குட்டியா இருக்கிற மாதிரி காட்டுறான். 227 ரூபாய்க்கு ஒரு பிரேக் அவுட், மேல 370 ரூபாய் போனா இப்ப நீ என்னையா பண்ற அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்துட்டு ஒரு அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி போற மாதிரி காமிட்டான். அவனுடைய பழைய ரேட் 380 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த ஃபினாபி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை நம்ம பல மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல, ஒரு கும்பா குட்டி ஷேரா இருந்தாலும் சரி அவன் கீழே உழுகும் பொழுது ஹை ரேட்ல இருந்து 50% பக்கம் இறங்குறான்னு வச்சுங்களேன், அங்க நேச்சுரலா ஒரு சப்போர்ட் வரதை நம்ம பாக்குறோம். நீங்க எப்பேற்பட்ட கும்பா குட்டி ஷேர் வேணாலும் நீங்க வாங்கி வச்சிருங்க, நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க வாங்கினதா உலகத்திலே ஒரு கும்பா குட்டி ஷேராவே இருக்கட்டும். பட் நீங்க அதை எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹையில இருந்து இறங்கி இருக்கா அப்படின்னா 50% இறங்கினா மறுபடியும் லேசா ஏறத்தான் பாக்குறான். இந்த MMTC அப்படின்ற ஷேர் வந்து அவன் கண்ணா பின்னான்னு ஏறினா திடீர்னு பார்த்தா என்னன்ட்டாங்க, மீடியால நியூஸ் வருது, கவர்மெண்ட் இந்த பிசினஸ் இது பண்ணலாமா இல்லையான்னு கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே அவன் 90 ரூபாயில இருந்து அவன் பாட்டு கீழே இறங்கிட்டான் 50 ரூபாய்க்கு. ஆல்மோஸ்ட் 40% இறக்கும். அந்த 40% இறங்கினதுக்கு அப்புறம் நேச்சுரலா ஒரு 20-30% ரெக்கவரி ஆகிறான் பாருங்க. 40 ரூபா ரேஞ்சில இருந்து 60 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். ஸோ அதுவும் இல்லாம இந்த IRCTC பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு மேலே ஏறி வந்திருக்கான். ஸோ ஒரு நல்ல ஷேரா இருந்தாலும் சரி, இத்து போன ஷேரா இருந்தாலும் சரி, பொதுவாக நீ உங்களுடைய போர்ட்போலியோல 50% இறங்கின பிறகு மறுபடியும் ஏற மாதிரி காட்டுறா. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க வேணா கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுடைய கும்பா குட்டி ஷேர்கள் 50% இறங்கி மறுபடியும் ஒரு 30-40% ஏறி இருக்கான் உண்மைதான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல இடுங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ற உதவியா இருக்கும். உண்மையிலேயே செக்ல ஆட்டின சுத்தமான உருட்டு எதுனா இந்த ஆர் பவர் ஷேர் இப்ப ரேலி ஆயிட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன்.
அதாவது இந்த ரிலையன்ஸ் பவர்ல ஒரு நம்பிக்கை என்ன இருந்துட்டே இருந்ததுன்னா அவன் தொடர்ந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கம்பெனி சீக்கிரம் பூட்ட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது. அதுல ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு 2021 அவன் வந்து லாபகரமா அவனுடைய கம்பெனி காமிச்சிட்டான். ஒரு செக்கில் ஆட்டின உருட்டுன்னு வச்சுங்களேன். உடனே 2021 என்ன ஆச்சு, இந்த ஷேர் வந்து இப்படியே ஃபால் ஆகிட்டே வந்தது. திடீர்னு அப்புறம் 2021 என்ன ஆச்சு, அவனுடைய ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம், அந்த ஷேர்னுடைய ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டும் மேலே ஏறிட்டு இருந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சான். உடனே உருட்டி விட்டான் பாருங்க. அவன் என்ன பண்ணி விட்டான், உடனே அடுத்த வருஷமே 915 crores லாஸ், 403 crores லாஸ். இப்ப ட்ரெயிலிங் 12 months, அதாவது கடந்த எந்த குவார்டர்லயுமே அவன் லாபம் பண்ணல. அப்ப அடுத்து வரக்கூடிய குவார்டர்லயும் நஷ்டம் பண்ணான்னா மறுபடியும் நஷ்டத்தை தான் காமிப்பான். ஸோ அப்ப இந்த ஷேர்ல வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தடவை ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் 10 வருஷம் நஷ்டம் பண்ணி காமிச்சாங்கன்னா அப்புறம் போட்ட பணம் எல்லாம் போய் எங்காவது லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம தீமை தான் வெல்லும்ட்டு நம்ம நிறைய தடவை இந்த மாதிரியான ஷேர்ல விட்டுட்டு போயிடறோம். பட் இருந்தாலும் அவன் 20-30% ஏறி நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்து விழுந்துட்டு என்னை பத்தி நீ பேசியே ஆகணும்னு வந்து நின்றானுங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஆமாங்க, நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸை நம்ம விட முடியாது எந்த ஒரு காரணத்தினாலையும். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜெய்னம் ஃபெரோ அலாய்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து வெறும் 132 கோடி தான். இவனை ஒரு மைக்ரோ கேப்ல கூட சேர்த்த முடியாம நேனோ மைக்ரோ கேப்ல தான் கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். பட் இவன்ட்ட எது அட்ராக்டிவ் பாயிண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ 177 காட்டுறான், புக் வேல்யூ 95 காட்டுறான். இந்த கம்பெனிகிட்ட கடனே இல்ல பாருங்க, இந்த கம்பெனிகிட்ட கடனே இல்ல. ஆனா அதே சமயம் 23 கோடி எங்கேயோ கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சரி, இன்வெஸ்டர்ஸ்ல இவனுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கா, பெரிய ஆளை எடுத்து வச்சிருக்காங்கன்னா இன்னும் பெரிய ஆளை எதை எடுத்து வைக்கல. நீ வீடியோ முடிக்க போறே இல்லையான்னு எனக்கு தூக்கி வீசுறாங்க. சரி பரவாயில்ல, எதுக்குமே நான் அசர மாட்டேன். நண்பர்களே, இங்க பாத்தீங்களா இந்த ஜெய்னம் ஃபெரோ அலாயில வந்து இத்தனை நல்ல விஷயம் இருக்கு. ஆனாலும் அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இருந்தாலும், சப்போஸ் இவன் இந்த சப்போர்ட் ரேட்ல 125 ரூபாயில இருந்து மேபி பிக்கப் ஆனானா அவனுடைய பழைய ரேட் வந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஜெய்னம் ஃபெரோ அலாய்ஸ்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய கிளைண்டா தான் இருக்காங்க. டாடா ஸ்டீல், JSW, ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல்லாம் வந்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.